Little birds, welcome back to our channel Accounting World. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா illustration 6 பார்க்க போறோம். ஓகேவா? ஆல்ரெடி வந்து 5 sums எப்படி பண்றதுன்றது நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். சோ தெரியாதவங்க வந்து போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. and ஏதாவது டவுட் இருந்துச்சுனா வந்து கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி கேளுங்க. and plus என்னோட ஓன் क्वेश्चनக்கு ஆன்சர் என்னன்னு மறக்காம சொல்லிருங்க. ஓகேவா? சோ அப்பதான் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றது எனக்கும் தெரியும். சோ வாங்க illustration 6 எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். சோ இது வந்து ஒண்ணுமே ஆக்சுவலி வந்து நம்ம 11th ல இருந்து பார்த்தது தான் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? எது டெபிட் கிரெடிட் லைக் அந்த மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து யாரோட புக் சாந்தியோட புக்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பில்ஸ் பேயபிள் ரிசீவபிள் சம்திங் இந்த மாதிரிலாம் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? பில்ஸ் ரிசீவபிள்னாவே வந்து நான் வந்து என்னோட பில்லை வந்து ரிசீவ் பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் அ கால்ட் அசெட். ஓகேவா? ஸோ அசெட் சைடு வந்து என்ட்ரி பண்ணியிருக்கணும். ஆக்சுவலி இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலை வந்து கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேபிட்டல்னாவே அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் ஷீட் நம்ம பிரிப்போம் இல்லையா, லயபிலிட்டிஸ் அசெட் அந்த மாதிரி வந்து நீங்கள் பிரித்து எதில் வரும், அசெட்டில் வருமா லயபிலிட்டிஸில் வருமா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் காமனாக ஒரு பேசிக்காக நீங்கள் பண்ணுறதை தான் வந்து இதில் பண்ணணும். ஓகேவா? ஆக்சுவலி கால்குலேட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பில்ஸ் ரிசீவபிள் எஸ் அசெட். அது ஆக்சுவலி நான் என்னோட பில்லை வந்து நான் ரிசீவ் பண்ணிட்டேன். ஸோ அதை என்ன சொல்லணும், அசெட். ஓகேவா? பில்ஸ் பேயபிள் ஆக்சுவலி என்னோட பில்லை வந்து நான் பே பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னது, லயபிலிட்டிஸ். ஓகேவா? மிஷினரி ஃபர்னிச்சர் ஸ்டாக்கு இது எல்லாமே ஆக்சுவலி நம்மளோட கம்பெனியில் வந்து அது நிரந்தரமாக இருக்கிறது தான். ஸோ பெர்மனெண்ட்னா வந்து ரொம்ப இயர்ஸ்க்கு இல்லை, பட் நம்மளோட அசெட் அது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சன்ட்ரி கிரெடிட்டாஸ். சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அப்படின்னாவே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரெடிட்டாஸ் டெப்டாஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா கிரெடிட்டாஸ் அப்படின்னா வந்து ஆப்போசிட்டாக டெபிட் சைடு வந்து நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும். ஓகேவா? இதுதான் டெபிட் சைடு கிரெடிட் சைடு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டெப்டாஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் கிரெடிட் சைடு வந்து மாற்றி கொடுத்துடணும். நெக்ஸ்ட் வந்து கேஷு பேங்க் இதெல்லாம் வந்து உங்களோட அசெட். ஸோ வந்து இதை அசெட் சைடு கொடுத்து இதை ரெண்டத்தையும் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் எனக்கு நிறைய அமௌண்ட் வந்திருக்கு 1,95,000. ஆனால் பட் இதில் வந்து 29,000 தான் வந்திருக்கு. இதில் 1,95,000ல் 29,000 போச்சுன்னா எவ்வளோ வரும், 1,66,000. ஸோ இதை வச்சு நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்தளவு ரெண்டு சைடு, அதாவது இந்த சைடும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் சம் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும். வாங்க எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். ஓகே, எக்ஸசைஸ் சம்மில் வந்து நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது யாரோட புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தாமஸோட புக்கு. இல்லைங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இது யாரோட புக்கு, தாமஸோட புக்கு. எஸ் சேம் இதில் வந்து கால்குலேட் கேபிட்டல் மட்டும் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து கால்குலேட் கேபிட்டல்னாவே என்ன சொல்லியிருக்கேன், லயபிலிட்டிஸ் அசெட் அப்படின்னு நான் வந்து ஒரு பேஜ் ஃபுல்லாக லயபிலிட்டிஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஃபுல்லாக அசெட்டுன்னு சொல்லி பிரிச்சிருக்கேன். கண்டிப்பாக இப்படி தான் பிரிக்கணும். ஓகேவா? ஸோ மேலே வந்து டெபிட் போட்டுக்கோங்க, இங்கிட்டு வந்து கிரெடிட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சன்ட்ரி கிரெடிட்டாஸ். எஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட்டாஸ் அப்படின்னா என்ன பண்ணணும், ஆப்போசிட்டாக தான் என்ட்ரி பண்ணணும். ஸோ அப்போ எங்கிட்டு பண்ணணும், டெப்டாஸ். ஓகேவா? கிரெடிட்டாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டெப்டாஸ் பக்கம் நான் என்ட்ரி பண்ண போகிறேன். சன்ட்ரி கிரெடிட்டாஸா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 lakh வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர்னால் என்னது, அசெட். எப்பயுமே நம்மளுக்கு ஃபர்னிச்சர் வந்து அசெட் சைடு தான் வரும், பிகாஸ் நமக்கு கம்பெனியில் இருக்கிறது. ஓகேவா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 80,000 வந்து கொடுத்துருக்காங்க. தெரியுதா? எஸ். நெக்ஸ்ட்டு வந்து லேண்ட் அண்டு பில்டிங்கா. லேண்ட் அண்டு பில்டிங்னா என்னது, பார்த்தாலே தெரியுது, லேண்டு பில்டிங்கும் நம்மளோட தான். ஸோ அது என்னது, அசெட். எவ்வளோ, 3 lakh. நெக்ஸ்ட் வந்து சன்ட்ரி டெப்டாஸா. ஸோ டெப்டாஸ்னால் என்ன பண்ணணும், ஆப்போசிட்டாக கிரெடிட் சைடு தான் வந்து என்ட்ரி பண்ணணும். ஓகேவா? ஸோ சன்ட்ரி டெப்டாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3,20,000. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிள்னால் நான் வந்து ஒருத்தவங்களுக்கு பில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது எங்கிட்ட வந்துடும், லயபிலிட்டி சைடு வந்துடும். ஓகேவா? பில்ஸ் பேயபிள் எவ்வளோப்பா இருக்குது, 1,20,000 இருக்கும். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு வந்து கேஷ் இன் ஹேண்டு. கேஷ் இன் ஹேண்ட் இப்படிலாம் கொடுத்தாங்கன்னா அது என்கிட்ட தான் இருக்குது, நம்மள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஸோ கேஷ் இன் ஹேண்ட். எப்பயுமே நீங்கள் அக்கௌண்ட் போடும்போது யுவார ஒரு ஆடிட்டர், நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பொறுப்பாக இருக்கீங்கன்னு சொல்லி அந்த மைண்டை வச்சு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மிஸ்டேக் வராது. ஓகேவா? ஸோ உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பில்ஸ் ரிசீவபிள்னு கொடுத்துருக்காங்க. ரிசீவபிள்னால் என்னது? நான் வந்து ஒரு கம்பெனிலேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோப்பா? 60,000. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாக். ஸ்டாக்னால் எப்பயுமே வந்து அசட்டு தான். இவ்வளோ 2,20,000. ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதை பார்த்தோன்னே தெரியுது 7,20,000. ஸோ இதில் வந்து ஒரு 7,20,000 இருக்குது. இதில் எவ்வளோன்னு பார்த்துடலாம். 0க்கு 0. நான் சும்மா இங்கே எழுதுகிறேன், நீங்கள் வந்து ரஃபாக போட்டுக்கோங்க. 0 0 அண்ட் இங்கே வந்து ஒரு 0. இங்கே வந்து நீங்கள் பொறுமையாக கைவிட்டேனுங்க. ஓகேவா? ஸோ 2 2 + 6 8 10 12 20. கரெக்டா? எஸ், 2 6 20 கரெக்ட். நெக்ஸ்ட்டு வந்து 2 3 5 8 அண்ட் 10. 10 lakh இருக்குது. ஸோ 10 lakhல இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது? 7,20,000 இருக்குது. கரெக்டா? 10 lakhல 7,20,000 போச்சுன்னா ஆகாது. ஸோ 10ல் 2 போச்சுன்னா 8 2,80,000. எஸ், கரெக்ட். 2,80,000 வந்து நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஸோ அதை வந்து கேபிட்டல் அப்படின்னு சொல்லி நான் என்ட்ரி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? 2,80,000. ஆக்சுவலி பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்தளவு என்ன சொல்லியிருக்கேன்? 2 சைடு ஈக்குவலாக வரணும். அப்போ 10 lakh. சேம் அதே மாதிரி 10 lakh அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகேவா? எப்பயுமே நீங்கள் வந்து டிஜிட்டு இதெல்லாம் கரெக்டாக போடுங்க. இந்த கமாஸ் எல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலேயே வந்து ஆன்சர் கிடச்சிடும். இதை நீங்கள் பென்சிலாக ரஃபாக போட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கேளுங்க. உங்களுக்கோட டவுட்டுக்கெலாம் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? பை.